ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ரீப்பர் டெச்சில்னா என்ன, அதோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒரு கூலான ரைடுக்கு ரெடி ஆகிக்கோங்க கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரீப்பர் டெச்சிலாம் என்னன்னு பார்த்துடலாம். இந்த ரீப்பர் டெச்சில் யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம உசுமாக்கி கிளான் தான். ஸோ இந்த ரீப்பர் டெச்சிலுக்குள்ளே இருக்கிற ஒரு காடோட பேர் தான் ஷினிகாமி. நம்ம ஷினிகாமியை சமன் பண்ணோம்னா அதுக்கு மொத்தம் 2 வழி இருக்குது. அதில் மொதல் வழி பார்த்தீங்கன்னா ஆன்சைன்ஸ், இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா மாஸ்க் யூஸ் பண்ணி பண்ணுறது. நம்ம உசுமாக்கி கிளானில் இருக்க முக்கால்வாசி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜுட்சுவை யூஸ் பண்ணுவாங்க. நம்மளால் ரீப்பர் டெச்சில் யூஸ் பண்ணி எனிமீஸோட பவரையோ இல்லை அவங்களோட சோலையோ நம்மளால் சீல் பண்ண முடியும். அப்படி நம்ம சீல் பண்ணோம்னா நம்மளோட சோலை வச்சு நம்ம ஷினிகாமியோட கான்டாக்ட் பண்ணணும். இப்படி இந்த சீலை யூஸ் பண்ணும்போது அந்த சீலை யூஸ் பண்ற யூசரோட சோலை பார்த்தீங்கன்னா ஷினிகாமி எடுத்துக்கும். அப்போ இந்த சோலை ரிட்டர்ன் எடுக்கவே முடியாதான்னு கேட்டிங்கன்னா எடுக்கலாம். அதுக்கு ஷினிகாமியை கம்பல் பண்ணி அதோட அப்டமனை வந்து கிழிக்க வைக்கணும். ஏன்னா அதோட அப்டமனில் தான் எல்லா சோல் அண்ட் பவர்ஸையும் சீல் பண்ணி வச்சிருக்கோம் ஷினிகாமி. இதை பண்ணும்போது யூஸ் பண்ற யூசரோட அப்டமனையும் கிழிச்சு விட்டுரும் இந்த ஷினிகாமி. எப்படி பார்த்தாலும் இந்த ஜூட்ஸுவை யூஸ் பண்ற கேஸ்டருக்கு சங்கு தான். அப்போ நீங்க கேட்கலாம் ஒரோச்சிமாரு மட்டும் எப்படா உயிர் தப்பிச்சான் அப்படின்ட்டு. நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா அதோட அப்டமனை கிழிச்சு அடுத்த செகண்டே வேற ஒரு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருப்பான். ஸோ இதனால தான் நம்ம ஒரோச்சிமாரும் உயிர் பழச்சிருப்பான். ஸோ இதை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுட்சுவை யூஸ் பண்ற கேஸ்டர் பார்த்தீங்கன்னா யாரை சீல் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவரோட லைஃப் ஃபோர்ஸ் அந்த ஆப்போனண்டோட அதிகமாக இருக்கணும். பேசிக்காவே நம்ம உசுமாக்கி கிளான்ல இருக்க எல்லா மெம்பர்ஸுக்குமே லைஃப் ஃபோர்ஸ் அதிகமாகவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரோச்சிமாரு விசஸ் இருசன் பேட்டில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இருசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு ஒரோச்சிமாரோட பாடியை சீல் பண்ண. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் பாடியை சீலே பண்ணியிருக்க மாட்டாரு. ஒரோச்சிமாரு கிட்ட இருக்கிற சில பவர்ஸை மட்டும்தான் அவர் சீல் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த விஷயத்தினாலேயே நம்ம ரீப்பர் டெச்சில் ஜுட்சுவை பார்த்தீங்கன்னா ஒரு தடை செய்யப்பட்ட ஜுட்சுவா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ வரட்டா.